நடத்திய தோழர் பழனிசாமி நன்றி கூறி துவக்குறையாக மாநில செயலாளர் செந்திநாதன் அவர்கள் அழைக்கிறோம். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய 9வது கோட்டமாக்கூடிய தலைவர் மறைவுத்தலைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, வரவேற்பை ஆட்சிக்கும் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு மறைவுத்தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை முன்வைக்கக்கூடிய சங்கத்துடைய கோட்ட செயலர் மறைவுத்தலைவர் ரவி அவர்களே, இந்த மாநாட்டில் முறையாக பெயர் சொல்லி வைத்து இங்கு வார்த்தை வழங்கக்கூடிய தொடர்புடைய பொறுப்பாளர் சிவகுமார் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றக்கூடிய நம்ம சங்கத்தினுடைய மாநில தலைவர் மறைவுத்தலைவர் ஆலோசனை அவர்களே, நிறைவேற்றக்கூடிய நம்ம சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மறைவுத்தலைவர் அம்சராஜ் அவர்கள், நன்றியாற்றக்கூடிய சங்கத்துடைய மாவட்ட பொருளாளர் மறைவுத்தலைவர் மகிழ்ச்சி அவர்கள், இந்த மாநாட்டிலே பேரணியில் பங்கேற்று இந்த பொது மாநில பங்கேற்கக்கூடிய சாலைபடி சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, தோழர்களே, குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் மாநில அமைச்சர் சார்பாக பணிவான வணக்கத்துக்கு புரட்சிகள் அந்த வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிக்க தோழர்களே, நான் இன்று நடக்கின்ற 9வது கோட்ட மாநாடு என்பது இந்திய நாட்டுடைய இந்திய தேசத்தையும் இந்திய நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கும் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான மாநாடு என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிக்கைய பெரியவர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, இந்த மாநாடு ஒரு மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைக்காக நடத்துகின்ற மாநாடு. ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு இந்தியா நாட்டிலே தேர்தல் வாக்குறுதி அளித்தவர்கள் 2015 சொன்ன வாக்குறுதி என்பது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தவர்கள். ஆனால் வாக்குறுதி கொடுத்து விட்டு இந்திய நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கினார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இருக்கின்ற வேலைகளை பறிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். அந்த வாக்குறுதி என்னாச்சு என்று கேள்விகள் எழுகின்ற பொழுது அவர்கள் சொன்னது, இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் பக்கோடா விற்றாலும் கூட அது ஒரு வேலை வாய்ப்புதான் என்று படித்த இளைஞர்களை, பட்டதாரி இளைஞர்களை மிகவும் மோசமாக நினைத்து பார்த்துதான் இந்திய நாட்டை பார்க்க முடிகிறது. அப்ப படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் இன்னைக்கு பக்கோடா விட்டுதான் குலைக்க வேண்டிய நிலைமை என்பது ஆளுகின்ற வர்க்கம் என்பது உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அதே போல இந்திய நாட்டை பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலேயே இல்லாத சிறப்பு என்பது இந்திய நாட்டில் மட்டும்தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டினர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் சீரழிப்பது என்பது மிகவும் கொடுமையானதாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காமல் சீரழிப்பது என்பது சரியான நடவடிக்கை இருக்க முடியாது என்பதை மக்கள் மட்டத்தில் எடுத்துச் சொல்வதாக வந்திருக்கிறோம். அதே போல இந்திய நாட்டை பார்த்தோம் என்று சொன்னால் இந்திய நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த பொதுத்துறை நிறுவனங்கள், இந்திய நாட்டுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது பொதுத்துறை நிறுவனங்கள். அப்படிப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை இந்திய நாட்டில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கும் அந்நிய நாட்டு முதலாளிகளுக்கும் தாரை வார்த்து கொடுக்கிற வேலையை ஆளுகின்ற வர்க்கங்கள் செய்து கொண்டிருக்க நீங்க பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் 6 லட்சம் கோடி திரட்டுகிறோம் என்ற பெயரிலே இன்று பார்த்தோம் என்று சொன்னால் இருக்கின்ற ஒவ்வொரு பொதுத்துறைகளுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வாக்கில் கொடுமை என்ற நிலை கொண்டிருக்கு. இன்னைக்கு ரயில்வே தனியா இருக்கு, இரும்புத்தாது தனியா இருக்கு, எல்ஐசி தனியா இருக்கு, ராணுவ தளவாடங்கள் கூட தனியா இருக்கு. இப்படி தொலைச்சியை பார்த்தோம் என்று சொன்னால் இருக்கிற ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் பிரித்து விட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை பார்த்தோம் என்று சொன்னால் 22 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு பதிலாக 1,08,000 பணியிடங்களை குறைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆளுகின்றவர்கள் இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலையை தர வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம். அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம். அதே போல பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம். அப்ப இந்த மக்கள் சொத்தான இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே அரசாங்கம் என்பது கொடுத்த வாக்குறுதியை, தேர்தல் வாக்குறுதியை ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களின் வேலைகளை உருவாக்கி தருகிற வேலையை செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம்.
அதே போல இங்க பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியா நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ற பெயர் இல்லை, கிட்டத்தட்ட 1,44,462 கிலோமீட்டர் சாலைகளில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் 892 சுங்கச்சாவடிகளை அமைத்து போகிற வருகிற வண்டிகளுக்கெல்லாம் சுங்க வரிகளை வசூல் செய்து மக்களுடைய தலையில வரியை சுமத்துகிற நிலைமை என்பது இன்னைக்கு உருவாகி இருக்கு. நீங்க பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் 892 சுங்கச்சாவடிகள் இருக்கு. தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ற பெயரில் இன்னைக்கு இருக்கிற சுங்கச்சாவடிகளோட எண்ணிக்கை என்பது 82. இந்த 82 பார்த்தோம் என்று சொன்னால் 4 சுவடி சுங்கச்சாவடிகள் என்பது வசூல் இல்லாத சுங்கச்சாவடிகள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 72 சுங்கச்சாவடிகளில் போகிற வருகிற வண்டிகளுக்கெல்லாம் சுங்க வரி வசூல் கொடுமை என்பது இருக்கு பார்க்க வேண்டியிருக்கு. இது ஏதோ ஆரம்பத்தில் உருவாக்கின்ற பொழுது சாலைகள் நன்றாக இருக்கிறது, நாம் செல்கின்ற தூரம் என்பது அடைகின்ற ஊருக்கு செல்கின்ற பொழுது ஒரு நேரம் என்பது குறைகின்ற சொல்லி பார்த்துட்டு இருந்தார்கள். ஆனா இன்று பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 40 சுங்கச்சாவடிகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சுங்க வரி உயர்த்த நிலைமை. அதே போல 38 சுங்கச்சாவடிகளை பார்த்தோம் என்று சொன்னால் செப்டம்பர் 1 முதல் சுங்க வரி உயர்த்த நிலைமை. இன்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சுங்கச்சாலை வரி வசூலிக்க வாகனுடைய வாடகை வரி அதிகமாக இருக்கின்ற பொருளாதார நிலை என்பது அதிகமாகிட்டு இருக்கு. அந்த பொருளாதார சுமை என்பது மக்கள் தலைகளை விடுகிறது நீங்க பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப இப்படி சூழ்நிலை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சொல்வது இந்திய நாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை காலம் கழிந்த சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதில் ஒரு பகுதியில் இருக்கின்ற பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு மோசமான நிலைமை. கடந்த 2021ஆம் ஆண்டு என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு முதல் சட்டமன்ற கூட்டத்தில் சொன்ன அறிவிப்பு, தமிழகத்திலேயும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைவது போல தமிழகத்திலும் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். அதன் தொடர்ச்சி என்பது இன்னைக்கு அரசாணையாக 40-45 வெளியே வந்திருக்கு. இதனுடைய நிலைமை என்று பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்தில் 12,349 கிலோமீட்டர் நீளமான சாலைகளை தனியார் நெடுஞ்சாலை அமைத்து கார்பரேட் கொடுக்கிற வேலையை தமிழக அரசாங்கம் செய்து பார்க்க வேண்டியிருக்கு. இதனுடைய தாக்கம் என்று சொன்னால் இதனுடைய பாதிப்பு என்ன பார்க்க என்று சொன்னால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட நிரந்தர பணிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கு. எதிர்காலத்தில் கிராமப்புறங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமை உருவாகி இருக்கு. இன்னும் கூடுதலாக பார்க்க வேண்டும் சொன்னால் தமிழகத்தில் அந்த 12,349 கிலோமீட்டர் சாலைகள் தனியாருக்கு போகின்ற பொழுது அந்த ஆணையத்துடைய விதிகள் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைத்துக் கொள்ளலாம், அதில் வருகின்ற வாகனத்திடம் சொந்த வரி செய்து கொள்ளலாம் என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அதிகமான பாதிப்புகளை மக்கள் சந்திக்கும் நிலைமையாக இருக்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த நெடுஞ்சாலைகள் என்பது இந்த குறைகள் என்பது மக்களோட வரிப்படி உருவானது. இந்த மக்கள் வரிப்படி உருவான இந்த நெடுஞ்சாலையை மக்கள் சொத்தாக நீங்கள் திருப்பி அந்த சேவையை செய்ய வேண்டும். மாறாக தனியாருக்கு கொடுப்பதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்கள் சொத்த நெடுஞ்சாலையை பாதுகாக்கின்ற வேலைதான் இன்னைக்கு மக்கள் மட்டும் நாங்கள் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறோம். இந்த சாலைகளை பாதுகாப்பதற்காக இந்த சுங்க வரி என்ற கொடுமையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக மக்களை அழிக்கின்ற வேலையைத்தான் இந்த தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை வசூல் செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த மாநாடு என்பது எங்களது தீர்மானங்கள், இந்த துறையை பார்க்கிற தீர்மானங்கள், இந்த மக்களை பார்க்கிற தீர்மானங்கள் சொல்லி இந்த மாநாட்டை முறையாக துவக்க வைத்து விடைபெறுவதற்கு நன்றி. வணக்கம். உங்கள் அத்தனை பேருக்கும் நாமக்கல் சாலை பணியாளர் சங்கத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோர்களே. இந்த மாநாட்டில் தலைமையேற்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும், இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் மா பாலசுப்ரமணிய தோழர் அவர்களுக்கும், இந்த மாநாட்டில் நிறைவுரையாற்ற வந்திருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் அம்சராஜ் தோழர் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் மற்றும் இந்த மாநாட்டில் ஒத்துழைக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நாமக்கல் சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும் தோழர்களே. இந்திய வரலாற்றிலே தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்
சங்கம் அனைத்து தொழில் சங்கங்களுக்கு உறுதுணையாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்காகவும் நம்முடைய நெடுஞ்சாலையை பாதுகாப்பவர்களுக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையிலையும் இந்த மாநாடு இங்கே திருச்செங்கோட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்னைக்கு தனியார் பொது துறைகள் எல்லாம் தனியாரிடம் ஒப்படைத்துவிட்டு நம்ம இளைஞர்களுக்கு வேலை வழங்க முடியாம இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு பொது பெரிய பெரிய முதலாளிக்கு கொடுத்து கூலி அட்ட கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. நம்ம ஒரு மோசமான நிலைமை வந்துகிட்டு இருக்குது. இதற்காக தான் நாம் மாநாடு போட்டு மக்களிடம் எடுத்து கூறி நம்மளையும் பாதுகாக்கணும், நாட்டையும் பாதுகாக்கணும், நம்ம இளைஞர்களெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில இன்றைக்கு சிறப்பாக இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்களே. அனைத்து வகையான ஊழியர்களையும் பாதுகாக்கிறது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம். எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெங்க எல்லாம் எங்களுடைய குரல் ஓங்கிக் கொண்டே இருக்குது. அவர்களை பாதுகாக்கிறதுக்கும் ஊழியரை பாதுகாப்பதற்கும் பணியை பாதுகாக்கிறதுக்கும் இந்த தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் இருக்குது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 1997ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் இளைஞர்களுக்கு குறைந்த கல்வி தகுதி படித்த இளைஞர்கள் 10,000 சாலை பணியாளர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பணி நியமனம் செஞ்சார். அவரை போலவே இன்று அவருடைய மகன் உயர்திரு முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். சாலை பணியாளர் போல இன்னும் ஒரு 10,000 சாலை பணியாளர் எடுத்து இளைஞர் படித்த கல்வி தகுதி கம்மியா படிச்ச இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். அதே போல ஏற்கனவே வழங்கக்கூடிய சலுகைகளை பறிச்சு கொண்டே போகிறார்கள். அந்த சலுகையெல்லாம் திரும்ப பெற்று இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுதான் இந்த மாநாடு தொடங்குகிறேன். அந்த வகையில இந்த பொதுமக்களும் மற்றும் ஊழியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை கேட்டு நன்றி சொல்றேன். விளக்குரையாற்றிய தோழர் மாவட்ட செயலாளர் நன்றி கூறி ஓய்வு பெற்ற சங்கத்தின் சார்பாக அன்பார்ந்த தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் நாமக்கல் கோட்ட 9வது மாவட்ட மாநாட்டின் தலைவர் அன்பு தோழர் தியாகி விஜயன் அவர்களே, இந்த மாநாட்டில் தீர்மான விளக்கு உரையாக உரையாற்றி சென்று அமர்ந்திருக்கிற தோழர் பாரதி மாவட்ட செயலாளர்களே, மக்கள் காலை மாவட்ட பிரதிநிதி மாநாட்டை முடித்து மாலை 6 மணி அளவில் திருச்செங்கோடு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாளர்கள் குடும்பத்துடன் பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியை துவக்கி வைத்து அமர்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய திருச்செங்கோடு வட்ட செயலாளர் அன்பு தோழர் செல்வமார் அவர்களே, இந்த பொது மாநாட்டிற்கு வரை தந்து பல்வேறு கருத்துக்களை உங்களிடத்தில்
விளக்கி கூறி அமர்ந்திருக்கூடிய தோழரும் மாநில செயலாளருமான அன்பு தோழர் செந்தில்நாதன் அவர்களே, இந்த மாநாட்டின் நோக்கங்களை குறித்து விரைவாக உங்களிடத்தில் எடுத்து கூறி வருகை தரவிருக்கின்ற தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க மாநில தலைவரும் அன்பு தோழர் பாலசுப்ரமணியன் அவர்களே, இறுதியாக இந்த பொது மாநாட்டை நிறைவு செய்து பேசுவதற்காக வந்திருக்கூடிய பொதுச் செயலாளர் தோழர் அன்சராஜ் அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், சாலை பணியாளர் குடும்ப தோழர் அனைவருக்கும் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் சார்பாக மாலை நேரம் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, 1997ஆம் ஆண்டு அன்றைய தமிழக அரசு கிராமப்புற சாலைகளை பராமரிப்பதற்காகவே குறைந்த கல்வி தகுதியில் ஒரு 10,000 பேரை பணியாற்றினார்கள். அதன் பிறகு 4 ஆண்டுகள் பணி செய்திருக்கின்ற நேரத்திலே அடுத்து ஆட்சிக்கு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் இந்த ஆட்சி இந்த பாலை பணியாளர்களை தேவையில்லை, ஆகவே இவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மதுரை சபை கூட்டத்தில் முடிவெடுத்து 2021 அந்த நேரத்தில் ஒரே இரவாக 10,000 சாலை பணியாளர்களை டிஸ்மிஸ் செய்தது. அந்த பணி நீக்க காலத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள், நீதிமன்ற வழக்குகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்களின் ஆதரவோடு மீண்டும் 2026ஆம் ஆண்டு 2006இல் மீண்டும் பணிநீக்கம் செய்யப்பட்ட அதே அமைச்சரவையால் நாங்கள் பணி அமர்த்தப்பட்டோம். பணி அமர்த்தப்பட்ட பிறகு தொடர்ந்து ஒரு 18 ஆண்டு காலமாக கோரிக்கைகள் இறுதியாக இருக்கிறது. கடந்த 3 ஆட்சி காலத்திலும் பார்த்துட்டோம். தற்போது புதிதாக வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட சாலை பணியாளர்களுக்கு பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து பலப்பலன் வழங்குவோம். அதே போல பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம். துறையுள்ள 6,00,000 காலி பணிகளை நிரப்புவதற்கு வேறு காலத்தில் வாக்குறுதி சொல்லிவிட்டு தற்போது 4 ஆண்டுகள் முடிவுள்ள நேரத்தில் எங்களுடைய எந்த கோரிக்கையும் செய்வதற்கல்ல. ஆகவே இப்போதைய திருப்பணிகள் எல்லாம் நாங்கள் பொதுமக்களிடம் கொண்டு சென்று இந்த அரசினுடைய நிறைவாட்டை தெரிவிக்கும் நோக்கத்தோடு இந்த பொது மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் போராட்டமாக எடுத்து உங்களோடு அந்த நேரத்தில் ஓய்வு பெற்ற அரசு சங்கமும் உங்கள் கோரிக்கையாக எப்போதும் துணை நிற்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்க தாங்களுக்கு நன்றி குறிப்பிட்டிருக்கிறேன். வாழ்த்துறை வழிய தோழர் விநாயகருக்கு நன்றி கூறி அப்போதாக கேள்வியுடைய மாநில செயற்கை உறுப்பினர் தோழர் சிவகுமார் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்புடன் இருக்கிறேன். நாமக்கல் மாவட்ட 9வது கோட்ட மாநாடுக்கு வந்திருக்கக்கூடிய மாநில, மாவட்ட, வட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருச்செங்கோடு தமிழ்நாடு அரசியல் சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 12/8/2025 அன்று நடைபெற்ற கலைஞர் மசூதியில் மனு வழங்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையின் மூலமாக அராஜகமாக கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு அரசியல் சங்கத்தின் சார்பாக அனைத்து வட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது முடிவு செய்யப்பட்டு திருச்செங்கோடு வட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட ஊழியர்களை திரட்டி புரட்சிகரமான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் என்பதை திருச்செங்கோடு வட்டங்களின் சார்பாக சாலை பணியாளர்கள் சங்கத்துக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே போல இப்ப இருக்கக்கூடிய இந்திய மாநில அரசாங்கங்கள் என்பது உலக வங்கி அறிவித்த புதிய வறுமை கோடு, பழைய வறுமை கோடு, புதிய வறுமை கோடுக்கு உள்ள வித்தியாசங்களை நாம பார்க்க வேண்டிய சூழல் என்பது இருக்கு. நாம ஏன் போராடணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா அதுக்கான இந்த புள்ளி விவரத்தை நாம முன்னாடி வைக்க போறேன். இந்திய கடுமையான வறுமையில் வாழும் மக்களின் விகிதம் 27
1% இருந்து 5.5% குறைந்திருக்கிறத இந்த புள்ளி உலக வங்கி வறுமை கோடு புள்ளி விவரம் என்பது தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். 27.1% இருந்த வறுமை கோடு 5.5% மாறி இருக்கிறத நாம் உணர வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி புதிய வறுமை கோடு ஒரு நாளுக்கு 179 ரூபா போதுமானதாக தெரிவிக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா பழைய வறுமை கோடுக்கு பார்த்தீங்கன்னா 158 ரூபா, இப்ப 179 ரூபா அந்த புள்ளி வரப்படி சொல்றாங்க. 21 ரூபா அதிகரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த வறுமை கோட்டுல 22 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டதாக இந்த புள்ளி விவரம் என்பது இந்த இந்திய அரசாங்க புள்ளி விவரம் என்பது தெரிவிச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் சொத்து மதிப்புல 68 இந்திய அரசின் சொந்த தரவுகளின்படி 68% மக்கள் 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாங்க. இந்திய தரவுகளின்படி 68% மக்கள் 10,000 ரூபாய் தான் வருமானம் பெறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் 50%க்கும் கடனிலே மூழ்கி இருக்காங்க அப்படின்றத இந்த ரிப்போர்ட் சொல்லுது. 20 கோடி மக்கள் இரவு சாப்பிடாம உறங்குகிறார்கள் என்பது இந்த புள்ளி விவரம் அம்பலப்பட்டிருக்கு. அதே பாத்தீங்கன்னா கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான நிதி என்பது 25,000 30,000 என்பது முதலாளித்துவ பொருளாதார கொள்கை என்பது இந்த சமூகத்துல விதைச்சிருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கங்கள் சிடி கேட்டகரியில இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் தனியார் மயம், அவுட் சோர்சிங், மதிப்பூதியம், தனியார் மயப்படுத்துதல் இது போன்ற விளைவாக இந்த வறுமை புள்ளி விவரத்தை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் என்பது அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்துல 1% மக்கள் நாட்டின் 40% சொத்துக்களை வைத்துள்ளார்கள் என்பது இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அப்பனா நாம ஏன் போராடணும்? இந்த 1% இருக்கக்கூடிய நாட்டின் சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த இருக்கக்கூடிய இந்திய இயற்கை வளங்கள், தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டல் அனைத்தும் சுரண்டி கொண்டு 40% சொத்துக்களை வைத்திருக்கிறதாக இந்த புள்ளி விவரம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதனால் நம்ம கடுமையாக போராட வேண்டிய சூழல் என்பது அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி குறைந்த கூலி, நீண்ட நேர வேலை, சமூக பாதுகாப்பு இல்லாத சூழல், தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டல் இது போன்ற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, அரசின் போக்குவரத்து துறை, அத்தியாவசியமான சேவை துறைகள் அனைத்தும் மத்திய மாநில அரசுகளின் தொகுப்பூதியம், மதிப்பூதியம் தனியார் மயப்படுத்துதல், அதே போல நெடுஞ்சாலை துறையில நெடுஞ்சாலை அமைப்பகம் அமைப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதனால இருக்கக்கூடிய வறுமை என்பது அதிகமாகும் அப்படின்றத இந்த புள்ளி வரப்படி நாம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின், அரசு ஊழியர்களுடன் ஸ்டாலின் அவசியம் சில கருத்துக்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அறிவித்து 15க்கும் மேற்பட்ட துறைகளை உள்ளடக்கி அனைத்து வீடுகளுக்கும் சென்று விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது அரசு ஊழியர்களால் சிறப்பாக செயல்பட்டு வர்றதை நம்ம இந்த அரசாங்கத்திற்கான நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கிறத நம்ம இந்த இதெல்லாம் பார்க்கிறோம். கடந்த சில மாதங்களாக துறை தலைவர்கள் அழைத்து பேசியும் போராட்டங்கள் நடத்தியும் நம்மளோட கோரிக்கை என்பது நிறைவேறாத சூழல் என்பது அமைஞ்சிருக்கிறத இந்த தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக முதலமைச்சரும் உணர வேண்டிய நேரத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளணும் நாங்க கேட்டுக்கிறோம். அதே போல அரசுடன் ஸ்டாலினாக நீங்க இருக்க வேண்டும் அப்படின்ற இந்த மாவட்ட பிரதித்துவ மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசியல் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துறை வழங்கிய தோழர் சிவகுமார் அவர்கள் நன்றி கூறி நிறைவுரையாக தோழர் வாழ்த்துறை வழங்க டிஜிபி மாவட்ட தலைவர் தனசேகரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்.
தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினுடைய நாமக்கல் கோட்ட மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளுக்கும் வட்டக்கிளை நிர்வாகிகளுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் நிர்வாகியான தோழமை தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருளாதார மக்களுக்கும் மற்றும் வியாபார பொருட்களுக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோழர்களே, இந்த சாலை பணியாளர் சங்கத்தை பொறுத்தவரை ஏதோ அரசு ஊழியர்கள் என்றால் ஊதியத்துக்காகவும் அவர்கள் விடுமுறைக்காகவும் போராடக்கூடிய ஊழியர்கள் என்பதை தவிர்த்து இன்னைக்கு ஒரு பொதுப்படையான பிரச்சனையை முன்னெடுத்து இந்த இயக்கம் என்பது இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையை தனியார் வசம் கொடுப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் தமிழக அமைச்சர் இந்த முடிவை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இந்த சாலை பணியாளர் சங்கம் ஒரு இயக்கமாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்பது அறிவித்த போது நாம அறியாமையின் காரணமாக விட்டதின் விளைவாக இன்னைக்கு ஆங்காங்கே மாநில தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கிறதுக்கு இன்னைக்கு அரசு உத்தரவு போட்டாங்க. இதை தடுக்கக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த மாநாட்டு தீர்மானம் என்பது நாம் இன்னைக்கு நிறைவேற்ற போறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த தீர்மானத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபார பொதுமக்களும் பொதுமக்களும் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக இந்த திருச்செங்கோடு விளங்குகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் மற்றும் இந்த விசைத்தறி உட்பட இந்த தொழில் அதிக வசிக்கக்கூடிய இந்த தொகுதி. ஆகவே இந்த தொகுதி இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசினோட போட்ட இந்த ஜிஎஸ்டி உட்பட இந்த வரியின் காரணமாக தொழில் முடங்கக்கூடிய ஒரு அபாயமும் இங்கு ஏற்படுகிறது. ஆகவே இதனையெல்லாம் முன்னிறுத்திட இந்த மாநாடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு முழுமையாக தேவை வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அவங்க தலைமைக்கு நன்றி கூறி விரைவர்கள் நன்றி கூறுவோம். நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக நினைவு பரிசு மாநில தலைவர் மா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாநில பொதுச் செயலாளர் ஆம்பராஜ் அவர்களுக்கு நாமக்கல் மையத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாநில செயலாளர் தோழர் செந்தில்நாதன் தோழர்களுக்கு நாமக்கல் மையத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வாழ்த்துறை வழங்கிய தோழர் டிவியுடைய மாவட்ட தலைவர் அவருக்கு நன்றி கூறி அடுத்ததாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்புடன் வருகிறோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தில் நாமக்கல் கோட்டத்துடைய பிரதிநிதித்துவ மாநாடு காலையிலே துவங்கி நடைபெற்று இன்று மாலை பேரணி பொது மாநாடுங்கிற அடிப்படையிலே பொது மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிற மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன் அவர்களே, வரவேற்புரையாற்றிக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி அவர்களே, எனக்கு முன்னால் விளக்குரையாற்றிக்கூடிய சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் ரவி அவர்களே, துவக்க உரையாற்றிக்கூடிய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கூடிய அரசு சங்கத்துடைய மாவட்டத்துடைய தலைவர் தனசேகர் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சிவகுமார் அவர்களே, ஓய்வூதியர் சங்கத்துடைய விவேகானந்தம் அவர்களே, பங்கேற்றக்கூடிய கோட்டத்துடைய நிர்வாகிகளே, பங்கேற்கக்கூடிய உட்கோட்டத்துடைய நிர்வாகிகளே, சாலை பணியாளருடைய குடும்பத்தார் உள்ளிட்டு அனைவருக்கும் ஆங்காங்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகளே, பொதுமக்களே அனைவருக்கும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்கள், வணக்கம். பொதுவாக இங்கே மேடை போட்டு பேசுறதுக்கு நாங்கள் கூடுகிற போது அரசியல் கட்சி அல்ல, ஓட்டு வாங்குவதற்காக இந்த கூட்டம் நடக்கல. பொதுவாக அரசாங்கங்கள் என்பது ஆட்சி செய்கிறவர்கள்
ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் தேவைங்கிற அடிப்படையிலே மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றுகின்ற கடைநிலையில் பணியாற்றுகின்ற சாலை பணியாளர் சங்கம் சார்பில் இந்த பொது மாநாடு என்பது மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக நடத்துகிறோம். நெடுஞ்சாலைகள் என்பது மக்கள் சொத்து, அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி 97 வேலைக்கு வந்து 27 ஆண்டுகளாக இந்த துறையில் பணியாற்றுகின்ற நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பில் இங்கு நடக்கிற பொது மாநாடு என்பது இந்த சாலைகள் என்பது மக்கள் சொத்து, அதை பாதுகாக்க வேண்டும் என்று மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக இந்த மாநாடுகிற அடிப்படையிலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழகத்துடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கையில் இன்னைக்கு பல்வேறு விஷயங்களில் இந்த நாமக்கல் உட்பட, திருப்பூர் உட்பட, கோவை உட்பட பெரிய பெரிய முதலாளிகள் இன்னைக்கு முதலாளிகளா இருக்கக்கூடிய அந்த ஆலைகள் நடத்துபவர்கள் இனிமேல் நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை என்பது தமிழ்நாட்டில் வந்திருக்குங்கிறத இந்தியா முழுவதும் வந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பொது மாநாடு என்பது நடத்துகிறோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வரி விதிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கிற போது 50% வரி, 25% அபதார வரியா. நாட்டுல யாருக்கு யாருடா வரி போடுறதுங்கிற மாதிரி அமெரிக்காக்கார இந்திய நாட்டினுடைய சொத்துக்கு வாங்குற போது அந்த நிறுவனங்கள் என்பது அமெரிக்காவுக்கு அனுப்புற போது அதற்கான கொடுமைகளை நிறைவேற்றுவதற்கு 50% வரியை உயர்த்துவது என்பதும், அபதார வரியாக ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் எண்ணெய் கச்சா எண்ணெய் விலை வந்து கம்மியா வைக்கிறதுக்காக இந்தியா வாங்குவதற்காக அபதார விலைங்கிற அடிப்படையில 25% போது பொதுவாக தொழில் நடத்துகிறவர்கள் முதலாளிகள் இனிமேல் தொழில் செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை என்பது இருந்து கொண்டு இருக்கிற நேரத்துல நாங்க இந்த பொது மாநாடு நடத்துகிறோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இனிமேல் தொழிலாளிகளுக்கு வேலை இருக்காது. அந்த நிறுவனம் என்பது அளிக்கப்படுகிற சூழ்நிலையில் என்னைக்கும் அரசாங்கம் திரும்ப பெற்றுட்டு சொல்கிறார்கள். பிரெட் சாப்பிடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி என்பது கம்மி பண்ணி இருக்கிறான். இன்னைக்கு பிரெட் சாப்பிடுறவன் வட மாநிலத்தில் இருக்கிறவன் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறான். அவன் நல்லா சாப்பிடுவதற்காக இன்னைக்கு பிரெட்டினுடைய வரியை குறைச்சிருக்கக்கூடிய சூழல். இன்னைக்கு தோசையும் இட்லியும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அதிகமா சாப்பிடுகிற அந்த இட்லி மாவுலதான் இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிற நிலை. இது சாப்பிட முடியாத நிலைக்கு இந்திய நாட்டினுடைய வரி என்பது தமிழரை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தோசைக்கும் இன்னைக்கு இட்லிக்கும் வரி செலுத்துகிற நிலை என்பது இருந்து கொண்டு இருக்கிற நேரத்துலதான் இந்த பொது மாநாடு நடத்துகிறோங்கிறத நினைவுபடுத்த விரும்புறேன். நெடுஞ்சாலைகள் பாதுகாக்கிறதுக்காக தமிழகத்துடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை முடிவை அப்படியே அமல்படுத்துகிறார்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் நாங்கள்லாம் ஓட்டு போட்டு தொழிலாளி வர்க்கத்தோடு அரசு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர். மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. மோடி சர்க்காருடைய நடவடிக்கை என்பது மக்களுக்கு பாதிப்பு என்பது சொல்கிற போது இந்த அரசாங்கம் நிற்கிற போது, அந்த அரசாங்கம் எதிர்த்து நிற்கிற போது அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம். ஆனால் நீங்களும் அதே தவறை செய்கிறீர்கள் என்பதை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுக்கு இருக்குங்கிற அடிப்படையில சாலை பணியாளர்கள் 97 வருகிற போது 2002 இன்னைக்கு நாங்களுடைய பணியிடங்கள் என்பது டிஸ்மிஸ் செஞ்சு மீண்டும் 41 வாரம் தெருவில் போராடி நீதிமன்ற நடவடிக்கையில் தீர்ப்பு சொன்ன அடிப்படையில் மீண்டும் வேலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது உருவானது. அது மக்கள் ஆதரவோடு மீண்டும் வேலையை பெற்றவங்கிற அடிப்படையில தான் மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக நாங்களும் மக்கள் ஒரு பகுதி தான் சாலை பணியாளர்கள், கிராம பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அப்படியான இந்த பொது மாநாடு என்பதும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஹெச் மாநில நெடுஞ்சாலைகள் முழுவதும் தனியாருக்கு கொடுத்திருக்கூடிய நடவடிக்கை என்பது இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள். கார்பரேட்டுகளுக்கு பண கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது நெடுஞ்சாலைத்துறையில் நடக்கிறது. எஸ்எஸ் ரோட்டில் எனக்கு முன்னாள் துவக்க உரையில பேசுகிற போது மாநில செயலாளர் சொன்னார், 12,000 கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுவதும் 60 கிலோமீட்டர் எங்க சுத்தினாலும் மாநில நெடுஞ்சாலைக்குள்ள சுங்க வரி வசூலிச்சுதான் சுங்க கட்டணம் கட்டக்கூடிய சூழ்நிலை என்பது மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்று நெடுஞ்சாலைத்துறையில பணியாற்றுகின்ற சாலை பணியாளர் மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தான் இந்த மாநாடு நடத்துகிறோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு எனக்கு முன்னால் தேசிய நெடுஞ்சாலைகளில் இன்னைக்கு டோல்கேட் அமைக்கப்பட்டிருக்கிறது.
தமிழ்நாடு முழுவதும் 95 டோல்கேட் அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் 12,000 கிலோமீட்டருக்கு 12,236 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் 211 டோல்கேட் வர இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 211 டோல்கேட் வருகிற போது எப்படி சுற்றினாலும் போகிற வண்டிகளுக்கு பெட்ரோல் அடிக்கிற போது சாலை வரி வசூல் பண்றான், வாகனம் வாங்குற போது ரோடு டாக்ஸ் வசூல் பண்றான். அந்த காசெல்லாம் வச்சுதான் ரோடு மேன்மைப்படுத்துவதற்கு சாலை வரிங்கிற அடிப்படையில வசூல் செய்யறான். இனிமேல் இது எங்க அப்பனூர் ரோடு கவர்மெண்ட் ரோடுரா யார் கேட்கறதுன்னு சொல்லுவோம். இனிமேல் வாகனங்கள் போகிற போது சுங்க வரி வசூல் செய்கிற நிலையை தமிழ்நாட்டில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் என்பது அமைத்திருக்கிற மூலமாக எதிர்காலத்தில் பாதிப்பு இருக்குதுங்கிறத நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே மக்கள் சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழகத்துடைய முதலமைச்சர் இன்னைக்கு ரோடு ஷோ நடத்தி மக்களை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க, தேர்தலை சந்திக்க வர்றாங்க, நல்ல விஷயம் தான். ஆக தமிழகத்துடைய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சாலை பணியாளருக்கு நாங்கெல்லாம் வேலைக்கு வந்தோம்னு சொன்னால் எங்களுடைய சம்பளம் என்பது 10,000 பேருக்கு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் முதல்வர் உங்களுடைய அப்பா காலத்துல கலைஞர் பேர்ல தான் நாங்கெல்லாம் வேலைக்கு வந்தோம். 97 2002 டிஸ்மிஸ், மீண்டும் 2006 போராடி பெற்று மீண்டும் வேலைக்கு வந்தவர்கள் நாங்கள். உலக வங்கி நிர்பந்தத்த அடிப்படையில் அந்த சாலைகள் பராமரிக்கிற பணி தனியாருக்கு கொடுக்கிற போது சாலை பணியாளர் தேவையில்லை என்று சொல்லி டிஸ்மிஸ் செய்தார்கள். எங்களுடைய சம்பளம் என்பது எங்களுக்கு கொடுக்கிற போது இன்னைக்கு ரோடு தனியாருக்கு கொடுத்திருக்கிறது மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்க காசுல புதுசா ரோடு போட்டு 20 வருஷத்துக்கு பராமரிக்கிற பேரில் சாலை சுங்கவரி வசூல் செஞ்சுக்கிறார் சொல்லி நம்மளுடைய சொத்தை கார்பரேட்டுக்கு விற்பனை செய்கிற நிகழ்வு என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. போற வர வண்டிகள் டோல்கேட் கொடுத்து காசு கொடுக்கிற போது அது அரசாங்க கஜானாவுக்கு போச்சுனா கூட மக்களுக்கு நல்ல இலவசமா மருத்துவமனை கூட நல்ல நிலையில மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்பது 23 மருத்துவமனை தமிழ்நாட்டில் கட்டலாம், மக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிவிக்கலாம். அது தனியார் கார்பரேட்டுக்கு வசூல் பண்ணிக்க சொல்லி 20 வருஷத்துக்கு வசூல் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்வது என்பது அது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இது மாதிரியான மாநாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறோம். ஆகவே தமிழகத்துடைய சர்க்கார் நீங்கள் சொல்கிற நடவடிக்கையில் மாற்றம் வேண்டும். கார்பரேட் 1000 கோடி ரூபாய் வாங்குறான்னு சொன்னா இன்னைக்கு கருவூலம் விப்ரோ கம்பெனியே வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் அடிப்படையில் கருவூலம் என்பது அரசாங்கத்துடைய காசு, ட்ரெஷரி. அந்த ட்ரெஷரியே தனியாருக்கு கொடுத்துட்டான், விப்ரோ கம்பெனி கிட்ட கொடுத்துட்டான். 100 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஒதுக்குறான். அந்த 100 கோடி ரூபாயில 20 லட்சம் ரூபாய் தான் செலவாகுது. மீதி இருக்கக்கூடிய காசு முழுவதும் அந்த கார்பரேட் முதலாளி கொள்ளையடிக்கிற நிகழ்வு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை என்பது மருத்துவர் உட்பட செவிலியர் உட்பட இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனையில போனீங்கன்னா அத்தக்கூலி முறையில 21,000 ரூபாய் கான்ட்ராக்ட்ல கொடுக்கிறான். அங்க வேலை செய்யறவங்களுக்கு 8,000 ரூபாய் சம்பளம். இடையில இருக்கிற கொள்ளையடிப்பதற்கு ஆட்சியாளர்கள் நடத்துகிற நடவடிக்கை என்பது இருக்கிறது. மருந்தாளர் என்பது 8,000 ரூபாய் சம்பளத்துல, செவிலியர் என்பது இன்னைக்கு 8,000 ரூபாய் சம்பளத்துல போடுகிற நிகழ்வு என்பது இருக்கிறது. டாக்டரும் கூட அத்தக்கூலி முறையில நடைமுறைப்படுத்துவது என்பது எதிர்காலத்தில் ஆபத்து. திராவிடம் பேசுகிற திமுக அரசாங்கம், பெரியாரை சொல்லுகிற அரசாங்கம், திராவிடம் என்று சொல்கிறீர்கள், இடஒதுக்கீடு என்று பேசுகிறீர்கள், நல்லாதான் இருக்கு. ஆனா இனிமேல் தனியார் அவுட் சோர்சிங்ல வேலைக்கால எடுக்கிற போது எப்படா இடஒதுக்கீடு கிடைக்குங்கிறத கேள்வி கேட்க விரும்புறோம். ஏமாத்தாதீங்க. மக்கள் பாதிக்கிற போது எதிர்கால இளைஞர்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு என்பது உருவாக்குவதற்கு பதிலாக நிரந்தரமான பணியிடம் இல்லாமல் இன்னைக்கு படிக்கிறதுக்கு எல்கேஜியில படிக்கிறவனுக்கு 50,000 ரூபாய் செலவாகுது குறைந்தபட்சம் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல. இன்ஜினியரிங் முடிச்சுன்னு சொன்னா இன்னைக்கு காலேஜ் முடிச்சு +2 முடிச்சு காலேஜுக்கு போகணும்னு சொன்னா இன்னைக்கு குறைந்தபட்சம் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டி இருக்கு. 4 வருஷம் படிச்சு முடிச்சு வந்தோம்னு சொன்னா 10,000 ரூபாய் அடிப்படையில சம்பளம் கொடுக்கிற நிகழ்வு என்பது இருக்கிறது. அத்தக்கூலி நடைமுறையில் இருக்கக்கூடிய நடைமுறை என்பது எதிர்கால இளைஞர்களை பால்படுத்துகிற நிகழ்வு என்பதை நினைவுபடுத்த விரும்புற. டாஸ்மாக் கடையை அரசாங்கம் எடுத்து நடத்துறா, குடிச்சு நாசமா போங்களான்னு சொல்லிட்டு இருக்கிறது என்பது ஆபத்து என்பதை நினைவுபடுத்த விரும்புறோம். ஆகவே சாலை பணியாளர்கள் அவை இன்னொரு ரோட்டை விலைக்கு வாங்கக்கூடிய நடவடிக்கை இருக்கு. இது மக்களுக்கு பாதிப்பு என்பதை தெளிவுபடுத்த விரும்புறேன். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நல்ல விஷயம் தான். மகளிர் திட்டத்துல, தகுப்புதல்வர் திட்டத்துல கொடுக்குறீங்க, நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு நல்லா படிச்சு வந்தா ஒரு நிரந்தரமான வேலை என்பது இருந்தா அவ சம்பாரிச்சுக்கலாங்கிற நடவடிக்கை என்பது பார்க்க வேண்டும். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கக்கூடிய நடவடிக்கை என்பது வேலை என்பது இல்லாத போது 1000 ரூபாயை வச்சு
என்ன குழப்பம் நடத்த முடியுங்கிறத நாங்க கேள்வி கேட்க விரும்புறோம். டீ கடைக்கு போனோம்னு சொன்னா 20 ரூபான்னு சொன்னா ஜிஎஸ்டி 7 ரூபாங்கிறா, 27 ரூபா இருந்தாதான் காப்பி குடிக்க முடியுங்கிறா. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஆகவே 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. அந்த நிரந்தரமான பணியிடம் என்பது தேவை அப்படிங்கிற அடிப்படையில எங்களை மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வேலை என்பது தேவை. அரசாங்க வேலை கிடைக்கிற போது அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிற வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுக்கு இருக்கு. ஆகவே சாலை பணியாளர்கள் வென்றவர் தின்னு விதி வந்தா சாக பிறந்தவர்கள் அல்ல. சாலை பணியாளர்கள் அரசாங்க வேலை செஞ்சுட்டு அரசாங்க திட்டங்கள் தவறு என்பதை இப்படி வேலை போட்டு சொல்ல முடியும் என்று சொன்னால் நாங்கள் சொல்கிறோம், சாலை பணியாளர் என்பது லஞ்சம் வாங்கி கொளுத்துகிறவர்கள் அல்ல. நாங்கள் வாங்குற சம்பளத்தில் இருந்து இங்க இருக்கக்கூடிய வேலை மைக் செட் உட்பட வேலை உட்பட இங்க உட்கார்ந்திருக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் பஸ் காசு செலவு பண்ணிதான் இந்த பொதுக்கூட்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு கொடுத்து திரட்டுகிற கூட்டம் அல்ல. ஆகவே அப்படியான ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு அரசாங்கம் என்பது தமிழகத்துடைய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களே 17 சட்டமன்ற உறுப்பினர்களை போஸ்டல் ஓட்டுல ஜெயிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உட்பட அரசுடைய ஓட்டுகள் தான் ஜெயிச்சிருக்காங்க நினைவுபடுத்த விரும்புறேன். 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுடைய ஆசிரியர்களுடைய குடும்பங்கள் வாக்களித்தது மூலமாக லட்சக்கணக்கான பேர் வாக்களித்தது மூலமாக இவரெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி ராசா மாதிரி ஆளுகள்லாம் கட்டதுறைக்கு கட்ட சரியில்லை, ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதாவும் 10 வருஷம் ஆடின ஆட்டம் என்பது எஸ்பிஎன்கோக்கு தனியார் கொடுக்கிற போது இதே மாதிரி மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்துறோம். 3 முனையில இதே நாமக்கல் பகுதி உட்பட இங்க இருக்கக்கூடிய அண்ணா சிலையில ஒரு பொதுக்கூட்டம் போட்டு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு நாள் முழுவதும் அனைத்து கிராமத்திற்கும் மக்களை சந்தித்து சொன்னோம், எஸ்பிஎன்கோ தப்பு பண்ணுது, கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கிறான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தின்னு சொல்லி சொன்னோம். அவர் வீடு ரயில் அடிக்கப்பட்டது, கோடிக்கணக்கான ரூபாயை பிடிவெட்டுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் மக்களிடம் எடுத்து சொல்லி 1.5 லட்சம் நோட்டீஸ் போட்டு மக்களிடம் எடுத்து சொன்ன நினைவாக எஸ்பிஎன்கோ கம்பெனி அருப்புக்கோட்டைக்கார வீட்டுல ரயில் அடிக்கப்பட்டு கிலோ கணக்கில் தங்கமும் வைரமும் பிடித்தத டிவியில நீங்க எல்லாம் பார்த்தீங்க. ஆகவே இன்னைக்கும் இந்த அரசாங்கம் பிபிஎம்சியை ரத்து செய்வேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு ஏவா வேணாளர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். எங்களுடைய அமைச்சர் தான் சாலை பணியாளர் 41 மாசம் கேட்டா டிஸ்மிஸ் ஆன காலத்துக்கு எனக்கு பென்ஷனுக்கு எடுத்துக்க காசு வேண்டான்னு கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சிஎம் வர்ற ப்ரோக்ராமுக்கு ஒரு நாளைக்கு நெடுஞ்சாலைத்துல பாத்தீங்கன்னா ஒரு சப்டிவிஷனுக்கு சிஎம் வர்றாருங்கிறதுக்காக 1,25 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கொள்ளையடிக்கிற நடவடிக்கை என்பது இருக்கிறது. சிஎம் வரும்போது ஒரு சப்டிவிஷன்ல ஒரு உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்துல 1,25 லட்சம் ரூபாய் பேச்சருக்கு மட்டும் செலவு செய்ய முடியும் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் ஒரு சப்டிவிஷன்ல செலவு செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த நிதி யாரோட நிதிங்கிற கேள்வியை கேட்க விரும்புகிறோம். 10,000 குடும்பம் பிழைப்பதற்காக இன்னைக்கு 27 வருஷமா நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். 41 மாசம் என்பது ஊதியமா கேட்கல, பென்ஷனுக்கு பொருந்தக்கூடிய அடிப்படையில் எங்களுக்கு பென்ஷனுக்கு சேர்த்து கேட்கிற போது இல்லை என்று சொல்கிற நடைமுறை என்பது வேலை அமைச்சர் சொல்கிறார். ஆகவே கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு சொன்னாங்க, உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து கூட எங்களுடைய தீர்ப்பை அமல்படுத்தாத நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவேன்னு பார்த்தோம். நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், ஆகவே எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆகவே நீங்க எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாம வேற யாரும் நிறைவேற்றுவாங்கிற கேள்வியை கேட்க விரும்புறோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க பேச்ச கேட்டுட்டு ஆட்சியாளர்கள் திராவிடம் பேசுகிறவங்க அப்பாவெல்லாம் இருக்காருன்னு சொன்னா கலைஞர் கருணாநிதி இருக்கிற போது அரசு ஆசிரியர் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் வருகிற போது அந்த தீர்வு அதிகாரி சொல்றதை கேட்க மாட்டா, நான் சொல்றதை கையெழுத்து போடும் சொல்கிற நடவடிக்கை என்பது இருந்தது. இப்ப இருக்கிற முதலமைச்சர் அப்படி அல்ல. ஐஏஎஸ் சொல்ற பேச்ச கேட்டுட்டு ஆட்சி செய்யறீங்க, அது ஆபத்து. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர்கள் நாங்கள் போல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுனாலதான் முதலமைச்சரா வந்தாருங்கிறத மறந்துடுறாங்க. ஆகவே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏவா வேலு அவர்களே, திருவண்ணாமலையில் எம்எல்ஏவன் இன்னும் ஜெயிச்சீங்க என்று சொன்னால் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் நீங்க ஜெயிச்சீங்க. ஆட்சிக்கு வந்ததையும் ஐஏஎஸ் சொல்றது தான் கேட்ப, அதிகாரி சொல்றது தான் கேட்பன்னு சொன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பணியாற்றுகிற நடைமுறையில் இருக்கிற போது எது சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு ஆய்வுக்கு உட்படுத்தி இதை செய்யும் சொல்வதற்கு இன்றைய ஆட்சியாளர்கள் தயார் இல்லை என்று சொன்னால் அது மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்பதை நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த பொதுமான
மாநாடு என்ற அடிப்படையில். ஆகவே ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் இந்த இந்த நிகழ்வு வெற்றிகரமாக்கணும். இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கூடிய இந்த நாமக்கல் மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும், ஆங்காங்க இருந்து பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய பொதுமக்களுக்கும், வியாபார நண்பர்களுக்கும், எதிர்காலத்தில் மக்களை பாதுகாக்கிற போராட்டத்தில் சாலை பணியாளர்கள் நாங்கள் ஏதோ வேறு அல்ல, மக்கள் ஒரு பகுதி தாங்க. நாங்கள் எல்லாரும் கிராமப்புறத்திலிருந்து வந்தவர்கள் தான். இன்னைக்கு இந்த அந்தஸ்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அரசாங்க வேலை கிடைச்சதுனால இன்னைக்கு இப்படி இருக்க முடியுது. அது எங்களுடைய பிள்ளைக்கு அல்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வேலை வாய்ப்பு என்பது உருவாக வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பொதுவான பொது நோக்கத்தோடு நாங்கள் நடத்துகிற அமைப்பு என்ற அடிப்படையில் தமிழகத்துடைய ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ரோடுகள் தனியார் கொடுப்பதை உடனடியாக திரும்ப பெற்றுட்டு அரசாங்கமே ஏற்று நடத்துகிற நடவடிக்கை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சி என்பது எதிர்காலத்தில் நடக்கிற போராட்டம், இனி ஒரு சுதந்திர போராட்டம், இனி ஒரு தேச விடுதலைக்கான போராட்டம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா அன்னைக்கெல்லாம் வெள்ளக்காரர் இருக்கிற போது என்னுடைய விலைவாசி ஏறுதுன்னா இப்படி போராடுகிற போது தாக்கு பிடிக்காம அவன் நாட்டு கோடி போயிட்டான், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்ம நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு நம்மளை அந்நியப்படுத்துகிற நிகழ்ச்சி என்பது நடந்திருக்கிறது. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. நம்மளுடைய பையன், நம்மளுடைய பிள்ளைக்கு, அடுத்த தலைமுறைக்கு வேலை கிடைக்கணும் என்று சொன்னால் வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் வேலை இருக்கிற வேலையும் ஒழித்து கட்டுவதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் சாலை பணியாளர்கள் நாங்கள் உங்களிடம் மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கான இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி, இன்னைக்கும் மோடி சர்க்கார் போல ராணுவத்தில் இருக்கக்கூடிய தளவாடங்கள் தயாரிக்கிறத தனியார் கொடுத்துட்டானுங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடந்ததா சொல்றான். யாரோ ஒருத்தர் அத்துமீறி கிலோமீட்டர் தாண்டி உள்ள வர முடியும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் மோடி சர்க்கார் எப்படிப்பட்ட நடவடிக்கையில் இருக்குது. இன்னைக்கு அப்படியான ஒரு ராணுவத்திலேயே இன்னைக்கு தனியார் நடவடிக்கை போய்கிற போது பிஎஸ்என்எல் நிறுவனம் முழுவதும் ஒட்டுமொத்த ஒழிச்சு கட்டிட்டான். ரிலையன்ஸ் கம்பெனிக்கார குறைப்பதற்காக ஜியோ சிம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. பிஎஸ்என்எல் என்பது இன்னைக்கு ஒழித்து கட்டி இருக்கிறான். அது மாதிரி தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு ஆட்சியாளர்கள் தயாராகிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து தமிழகத்துடைய முதலமைச்சர் எனக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் பேசுகிற போது சொன்னாங்க, ஆகவே நீங்கள் சரியான ஆட்சி, திராவிடம் பேசுகிற அரசாங்கம், திராவிட மாடல்ங்கிறீங்க, நல்ல விஷயம், நல்லதை செய்யணுங்கிறத நாங்கள் நினைவுபடுத்தி எடப்பாடியில மாநில மாநாடு நடத்த இருக்கிறோம். ஆகவே அடுத்து நடத்துகிற போது இந்த அரசாங்க கொள்கை முடிவுகளை மாற்றவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டி இருக்கும் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்து இந்த தனியாரை கொடுக்கிற நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று சொல்லி தமிழகத்துடைய இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சமாதியில மனு கொடுக்கிற போராட்டம் என்று சொல்லி கடந்த மாசம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அறிவித்தோம். ஏன் எங்களுக்கு எம்ஜிஆரிடம் மனு கொடுக்க தெரியாமல்ல, ஜெயலலிதா சமாதியில போய் மனு கொடுக்க தெரியாதல்ல. திமுக அரசாங்கம் சரியா இருக்கிற அரசாங்கமா இருந்தா புரிந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கலைஞர் சமாதியில கொண்டு போய் மனு கொடுக்கிற போராட்டம். ஊர்ல இருந்து வருகிற போதே முன்னாள் 2 நாளைக்கு முன்னாடியே கைது செய்கிற நடவடிக்கை, தடையை மீறி சென்னையில நுழைஞ்சோம். போகிறவன் எல்லாம் கைது செய்யற, தூய்மை பணியாளரை கைது செய்யற போராடினா தப்புன்னு சொல்லி எத்தனை நாள் இப்படி போராடுகிறவர்கள் பிரச்சனைகளை கூப்பிட்டு பேச செட்டில் பண்ணாம இன்னைக்கு போக்குவரத்து 23 நாளா காத்திருக்கிற போராட்டம் போக்குவரத்து துறை அலுவலகத்துக்கு முன்பு நடந்துட்டு இருக்குது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. பிரச்சனைகளை பேசி தீர்க்கணுங்கிறத நினைவுபடுத்தி சாலை பணியாளர் சங்கத்துடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொது மாநாடு வாயிலாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி கூறி அடுத்தது ஆசிரியர் செயலாளர் பொதுநர் அவர்கள் நிறைவுரையாற்றுவார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட மாநாடு காலை பேரெழுச்சியோடு துவங்கி தற்போது நிறைவு பகுதியை எட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பொது மாநாடு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. காலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாநாட்டில் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் ஸ்தாபன பணிகளை முன்னெடுப்பதற்கான நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்கிற முறையில் தோழர்களின் அறிமுகம். மாவட்ட தலைவர் தோழர் ஜாகிர் ஹுசேன்,
மாவட்ட செயலாளர் தோழர் ரவி, மாவட்ட பொருளாளர் தோழர் மயில்சாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் பழனிசாமி, துணைத் தலைவர் தோழர் வேலு, மற்றொரு துணைத் தலைவர் தோழர் பாஸ்கரன், இணைச் செயலாளர் தோழர் ரவிக்குமார், இன்னொரு இணைச் செயலாளர் தோழர் ராமலிங்கம். தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான மாநாட்டினுடைய நிகழ்வினை கண்ணுற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் மக்களே, வியாபார நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றி இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, சாலை பணியாளர் தோழர்களே, குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாலை பணியாளர்களுடைய பணி என்பது கொளுத்தும் வெயிலாக இருந்தாலும் கொட்டும் மழையாக இருந்தாலும் மக்களுடைய பயணம் இனிதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் சாலைகளை பாதுகாப்பதில் தன்னை மறந்து தன் நலனை மறந்து பணியாற்றக்கூடிய பணிதான் சாலை பணியாளர் பணி. அப்படியான பணியை செய்யக்கூடிய எங்களுக்கு இந்த பொது மாநாட்டு நிகழ்வில் கூட மலைகள் ஓய்ந்தாலும் தூவானம் ஓயவில்லை என்கிற அந்த அடிப்படையிலான தன்மையோடு மழை தூறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளை இந்த மக்களவையில் எடுத்துச் சொல்லாமல் நாங்கள் செல்ல மாட்டோம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய தோழர்கள், சகோதர சகோதரிகள் உறுதியோடு இந்த நடவடிக்கைகள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராட்டுக்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கழக ஆட்சி அமைந்தால் அரசு ஊழியர்கள், சாலை பணியாளர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம், கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியினுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் மக்களை பாதிக்கிற, அரசு ஊழியர்களை, சாலை பணியாளர்களை, ஆசிரியர்களை பாதிக்கிற, தொழிலாளர்களை பாதிக்கிற பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மனம் விரும்பி எங்களுக்குள் நொந்து கொள்வது மட்டும் சரியாக வராது. வெடித்து கிளம்பும் போராட்டங்களை முன்னெடுக்கிற நடவடிக்கையாக மக்கள் மன்றத்திலும் இதை எடுத்துச் சொல்லி மக்களையும் கள போராட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற மகத்தான பணியை இது போன்ற மாநாடுகள் உருவாக்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நடத்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி போட்டி நிறைந்திருக்கிற காலகட்டத்தில் உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஊதியத்தில் தன்னுடைய சம்பாத்தியத்திற்கு மேலே கடனை வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். படித்துவிட்ட பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் என்ற கனவுகளோடு. ஆனால் தமிழகத்தில் சற்றேறக்குறைய 80 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். அரசாங்கம் வேலை கொடுப்பது என் கடமை அல்ல என்பதிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமான கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குறைந்த கல்வி தகுதி கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளின் வீட்டு பிள்ளைகளுக்கு நகராட்சிகளில், மாநகராட்சிகளில், பேரூராட்சிகளில் துப்புரவு பணியாளர் பணியிடம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அது ஒரு அரசு பணி. ஆனால் இனிவரும் காலத்தில் துப்புரவு பணியில் தனியார் தான் வேலை செய்வார்கள் என்ற தன்மை வந்திருக்கிறது. வேலை செய்வதற்கு அந்த பகுதி மக்களே வேலை செய்யறாங்க. ஆனால் அந்த வேலைக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்க போவதில்லை. யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறானோ அந்த மிகப்பெரும் கார்ப்பரேட் முதலாளி ஒட்டுமொத்த பணத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு ஒரு சொற்ப தொகையை அவர்களுக்கு ஊதியமாக கொடுக்க போகிறான்.
அதுதான் சென்னையில் நடந்திருக்கக்கூடிய துப்புரவு பணியாளருடைய போராட்டம். அதுதான் மதுரையில் நடந்திருக்கக்கூடிய துப்புரவு பணியாளருடைய போராட்டம். இது போன்ற ஏராளமான பணியிடங்களை ஒழித்து கட்டுகிற தன்மை வந்திருக்கு. இன்றைக்கு அரசாங்க துறைகளில் ஒரு சிறந்த அரசு என்று சொன்னால் தனியார் தொழிற்சாலைகளை வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள் அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு நியாயமான ஊதியத்தை, அவர்கள் வாழ்வதற்கேற்ற ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்க துறையில் ஒரு நிரந்தர தன்மையில் வேலை இருக்க வேண்டும். காலமுறை ஊதியம் என்ற ஒரு நிரந்தர ஊதியம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோட்பாட்டை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஏராளமான உயர்த்தியாகங்கள் செய்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு மத்திய மாநில ஆட்சியாளருடைய கொள்கைகள் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், ஓய்வூதியம் வழங்குவதற்கென்று இருக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் தனியார் முதலாளிக்கு கொடுக்கிறாங்க. ஓய்வூதியம் கொடுப்பது அரசின் கடமை அல்ல என்று அதிலிருந்து விலகிச் செல்ல பார்க்கிறார்கள். நிரந்தர வேலை கொடுப்பது என் கடமை அல்ல, அட்டக்கூலிக்கு வேலைக்கு வா, வேலை செய்துவிட்டு கொடுக்கிற ஊதியத்தை வாங்கி கொண்டு செல் என்று நவீன அடிமைகளை, கொத்தடிமைகளை அரசாங்க துறைகளில் கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை செய்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நில அளவை துறையில் 11 மாதம் வேலை செய்துவிட்டு அவருடைய சர்வீஸ் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் மீண்டும் வேலைக்கு வேணா வச்சுக்குவா, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் தொகுப்பூதியத்தில், குறைந்தபட்ச ஊதியத்தில் இது போன்று ஏராளமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த சாலைகள், மக்கள் சொந்தமாக வீடுகளை வைத்திருந்தது, சொந்தமாக விவசாய பூமியாக இருந்தது. இவையெல்லாம் பொது போக்குவரத்திற்காக கொடுத்தார்கள். மக்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட நிலங்களை எல்லாம் சாலைகளாக அமைத்தார்கள். இன்றைக்கு அனைத்தும் வசதி படைத்த சாலைகளாக இருக்கிற பொழுது அந்த சாலைகளை தனியார் முதலாளிக்கு கொடுத்து சுங்கவரி வசூல் வேட்டை நடத்துகிற கொடுமையை செய்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற மாநில நெடுஞ்சாலைகளை, மாவட்ட முக்கிய சாலைகளை தனியார் முதலாளிகள் பராமரிப்பதற்கு ஒரு நீண்ட கால ஒப்பந்தம் என்கிற ஒப்பந்தத்தை போட்டு 5 வருடங்கள் ஒரே கம்பெனி பராமரிப்பதற்கு கொடுத்தார். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தார். அந்த நடவடிக்கை தவறு என்று தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து முறியடித்த இயக்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம். இதை போன்று மக்கள் மன்றத்தில் பேசி பேசி மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி தட்டி கேட்க வைத்தோம். எஸ்பிகே அன்கோ செய்யாத்துறை கம்பெனியில் ரயில் அடிக்கப்பட்டு இன்றைக்கு வருமான வரி சோதனையுடைய நடவடிக்கைகள் வந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு மாறாக தன்னுடைய சொந்த சம்பந்திக்கு நெடுஞ்சாலைத்துறையில் கான்ட்ராக்ட் கொடுத்தார் என்கிற அவப்பெயரோடு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் செய்யக்கூடிய நடவடிக்கை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய தோழர்கள் ஏற்கனவே சொன்னது போல மாநில நெடுஞ்சாலைகள் 12,349 கிலோமீட்டர் கேக்கை வெட்டி சாப்பிடுற மாதிரி, கேக்கை வெட்டி கொடுப்பது போன்று ஒவ்வொரு கார்பரேட் முதலாளிக்கும் குறைந்தது 600 அல்லது 300 கிலோமீட்டர் கொடுக்க போறாங்க. சுங்கச்சாவடி அமைத்து வசூல் வேட்டை நடத்த போறாங்க. இந்த கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் எதுவாக இருக்க போகுது? ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் தன்னுடைய சொந்தக்காரருக்கு ஒப்பந்தம் கொடுத்தார் என்பதுதான் இங்க குற்றச்சாட்டா இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதைத்தான் செய்கிறார். முதலமைச்சருக்கு இது தெரியும் என்று நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாங்க, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு
வாங்க இந்த மேடை போடுறோம், இதே போன்று உட்கார்ந்து பேசுவோம். நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை என்று ஆவணப்படுத்தி பேசுவதற்கு வாங்கன்னு சொல்லிதான் இந்த மாநாட்டின் மூலமா கூப்பிடுவோம். நாங்கள் சந்தேகப்படுகிறோம், எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் இந்த 12,349 கிலோமீட்டர்ல 4,000 ஊழியர்கள் வேலை பார்க்கலாம், புதிய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம். ஆனா வேலை கொடுக்காம தனியார் கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிக்க சாலையை கொடுக்கிறீர்கள். அது அமுலானால் அனைத்தும் உங்களுடைய பினாமிகளாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இல்லை, அப்படி இல்லை என்று இந்த மேடையில் வந்து சொல்ல வாங்க கேட்டோம். ஆகவே இது போன்ற ஏராளமான பிரச்சனை இருக்கிறது. சாலை பணியாளர் வாழ்வாதார கோரிக்கைகளை நீதிமன்றம் நிறைவேற்ற சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்கிற போக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடு என்று கேட்கிற அதே நேரத்தில் வேலையிலிருந்து இறந்து போன சாலை பணியாளர் குடும்பங்களுக்கு வாரிசுகளுக்கு வேலைகள் என்று சொன்னால் நெடுஞ்சாலைத்துறையில் நீண்ட நெடுங்காலமாக ஒரு தேக்க நிலை இருக்கிறது. வேலை கிடைக்காமல் அந்த குடும்பங்கள் பரிதவிப்பில் இருக்கிறது. வேலை கொடுக்க வேண்டும். கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு உடனடியாக சாலை பணியாளராக பணி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட மாநாடுகளை, உட்கோட்ட மாநாடுகளை நடத்தி முடித்து வரக்கூடிய அக்டோபர் 4, 5 தேதிகளில் எடப்பாடியில் நடத்தக்கூடிய மாநில மாநாடு இந்த அரசியலுடைய கோரிக்கை நிறைவேற்றி, மக்கள் நல கோரிக்கை நிறைவேற்றி நல்ல அரசாக மீண்டும் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. மாநாடு நடக்கிற நாளில் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், மக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்த அரசு தேவையா தேவையில்லையா என்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய சூழலுக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். நீங்கள் நல்லவர்களோடு கூட்டு வைத்திருக்கிறீர்கள். நல்லவர்களாக நல்லதை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. நிறைவுரையாற்றிய தோழர் அவர்களுக்கு நன்றி கூறி நன்றி தோழர் மகேசன் அவர்களுக்கு நன்றி கூறுவார். அன்றைய தோழர்களே, இந்த வணிக புரிந்த அனைத்து தோழர் தோழிகளுக்கும் மற்றும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் மற்றும் இந்த வேலை அமைத்து கொடுத்த வேலை பார்த்த நிறுவன நண்பர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் நாமக்கல் நன்றி கூறி உடனே நன்றி.